காவேரி, விஜய் 2 பேருமே ஆஃபீஸ்ல இருக்காங்க. அப்ப வந்து சொல்றாங்க, "இங்க பாருங்க மேடம், நீங்க ஸ்பான்சர் பண்ணீங்கல்ல, அங்க இருந்து நெறைய என்குயரி வந்திருக்கு." அப்படின்னு சொல்றாரு. "அப்படியா? சூப்பர்." அப்ப என்ன திட்டினாருல்ல, "சரி நீங்க போங்க. போயிட்டு விஜய் கிட்ட சொல்லுங்க இத." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. விஜய் இருக்காரு. அங்க இருந்து வந்து சொல்றாங்க, "இங்க பாருங்க, நாம ஸ்பான்சர் பண்ணதுலருந்து நெறைய என்குயரீஸ் வந்திருக்கு. நெறைய பேர் வந்துட்டு வீடு கேட்டிருக்காங்க." அப்படின்னு சொல்றாரு. "அப்படியா? உண்மையாவா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சூப்பர், சூப்பர்." அப்படின்னு சொல்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள காவேரி வராங்க. வந்த உடனே சொல்றாங்க, "ஆமா, என்ன பேச்சு பேசுனீங்க? யாரோ ஸ்பான்சர் வேஸ்ட்டா பண்ணாங்க. அக்காக்காக தான் பண்ணாங்க. அதுல எந்த யூஸும் இல்லன்னு. இப்ப எவ்ளோ பேர் வீடு கேட்டுருக்காங்க பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "எல்லாம் பிசினஸ். படிச்சா மட்டும் தான் பிசினஸ்ன்னு கிடையாது. எங்களுக்கும் பிசினஸ் மைண்ட் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "என்ன இப்போ வெறும் கேட்டுட்டா மட்டும் உடனே வீடு வாங்கிடுவாங்களா?" "அப்படி இல்ல சார். 10 பேர் கேட்டாங்கன்னா 4 பேர் வாங்குவாங்க. அதுதானே உங்க ரூல்ஸ்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "அதெல்லாம் கிடையாது. அட்வான்ஸ் குடுக்கணும். பில்டிங் கட்டணும். இன்னும் நெறைய வேலை இருக்கு. புரியுதா?" அப்படின்னு விஜய் காவேரி கிட்ட சொல்றாரு. காவேரி சொல்றாங்க, "சார் எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். நெறைய பேர் வந்து பில்டிங் வாங்குவாங்க. நீங்க வேணா பாருங்க. பெரிய ஆளா ஆயிடுவீங்க." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே, "சரி, சரி. நீ போ. போய் உன் கேபின்ல உட்காரு போ. உன் வேலை இருந்தா எதா இருந்தா பாரு போ." அப்படின்னு சொல்றாரு விஜய். அப்ப தாத்தா ஃபோன் பண்றாரு. "விஜய் எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆஃபீஸ்ல தான் தாத்தா இருக்கேன்." "காவேரியும் இருக்காங்களா?" இருக்காங்க. 2 பேருமே நாங்க இங்க தான் இருக்கோம்." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "சரி, சரி. நான் பக்கத்துல வந்தேன். அப்படியே ஆஃபீஸ் வந்து பார்த்துட்டு போறேன்." அப்படின்னு சொல்றாரு. ஐய்யயோ! தாத்தா வராரா? என்ன பண்றது? காவேரிக்கு ஃபோன் பண்றாரு. "காவேரி இங்க வா. என்னோட கேபின்க்கு வா." "என்ன ஏன் சார் உங்க கேபின் கூப்பிடுறீங்க? அங்க வந்தா தான் என்ன எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்கீங்களா? நான் வரல." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "நான் சொல்றேன்ல வா." அப்படின்னு சொல்றாரு. சரின்னு வராங்க. 2 பேருமே சேர்ந்து ஒண்ணா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப தாத்தா வராரு. "என்ன தாத்தா இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கறாங்க. "இல்ல இப்படிக்கா வந்தேன். உங்கள பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எப்படிம்மா போகுது வேலைலாம்?" நல்லா போகுது தாத்தா. சூப்பரா போகுது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மீட்டிங்லாம் நல்லா போகுது." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "சரிம்மா, சரிம்மா. நல்லா இருந்தா ஓகே. சரி நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அங்கருந்து கிளம்புறாரு. நிவின் வராரு. குமரன பார்க்குறாரு. பார்த்தோனே பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. "அண்ணே சூப்பர்ண்ணே." அப்படின்னு சொல்லிட்டு. "ரொம்ப தேங்க்ஸ் நிவின். நீ இல்லன்னா இந்த போட்டியில எங்களால கலந்துருக்கவே முடியாதுல்ல. நீ தான் எல்லாத்துக்குமே காரணம்." அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. உனக்கு பயங்கர டேலண்ட் இருக்கு. அத வெளிக்காட்ட முடியல. அவ்வளோதானே." அப்படின்னு சொல்றாரு. "சரி நிவின், எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வீட்லலாம் ஒரே ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிட்டு இருக்காரு. சரி ஒரு ஃபோன் வருது. யாரு? இல்ல ஆர்டர் வேணும்." அப்படின்னு சொல்றாங்க. "என்ன? ஒரு நிமிஷம் இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு குமரன் குடுக்குறாரு. "இந்தா பேசு. யாரோ பேசுறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட. சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நிவின். "அப்ப ஆர்டர் வேணும். ஆர்டர் வந்துட்டு நீங்க நெறைய எனக்கு பண்ணி குடுக்கணும்." அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா பண்ணிடலாம். வந்து மீட் பண்ணுங்க. டைம் எல்லாமே அனுப்புறேன்." அப்படின்னு சொல்றாங்க. "சரிங்க." அப்படின்னு சொல்லிட்டு நிவின் குமரன் கிட்ட எல்லாத்தையுமே சொல்றாரு. "அண்ணே உனக்கு டிசைன் பண்ணி தர சொல்லி நெறைய ஆர்டர் வருதுண்ணே. நல்லா பண்ணு." அப்படின்னு சொல்றாரு நிவின். "சூப்பரா போற." "அப்படியா நிவின்? எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அவ்வளோ பெரிய கம்பெனிலேருந்து என்ன கூப்பிட்டுருக்காங்களா? நாங்க போய் பார்க்க போறோமா? ஐயோ! எனக்கு பயங்கரமா சந்தோஷமா இருக்கு நிவின்." அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காரு குமரன். "சரி நான் அப்புறம் பேசுறேன். நான் போயிட்டு வரேன் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு. கங்கா இருக்காங்க. கங்கா கிட்ட போய் சொல்றாரு, "இங்க பாரு நமக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அவங்க வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டுருக்காங்க. நாம போய் அங்க பார்க்கணுமா? பார்த்தா நம்ம டிசைன் பண்ணி குடுத்தா அது ஓகே பண்ணா எல்லா ஆர்டரும் நமக்கே தருவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. "உண்மையாவாங்க? அப்படியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்க, சரிங்க. நாம போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த இடத்துக்கு கிளம்பி போறாங்க. அங்க கூப்பிட்டு பேசுறாங்க. "இங்க பாருங்க, நீங்க நல்லா சூப்பரா டிசைன் பண்ணி தரணும். நான் ஓகே பண்ணுவேன். என்னோட இதுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸும் நீங்க தான் பண்ணி தரணும்." அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா பண்ணிடலாங்க. நல்லா பண்ணிடுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு குமரன், கங்கா 2 பேருமே சொல்றாங்க. ஆனா ஒண்ணு, அந்த டிசைன் எல்லாமே நான் தான் பண்ணேன்னு சொல்லுவேன். நீங்க ஜஸ்ட் பண்ணி குடுத்தா மட்டும் போதும்." அப்படின்னு சொல்றாங்க. "அது எப்படி? நாங்க டிசைன் பண்ணி தச்சு குடுப்போம். பேரெல்லாம் மட்டும் உங்களுக்கா? அப்படிலாம் எங்களால பண்ணவே முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. "அதுக்கு தான் நீங்க பணம் வாங்கிடுறீங்கல்ல." அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் முடியாது. தயவு செய்து எங்ககிட்ட வராதீங்க. எங்களால பண்ண முடியாது. நாங்க பண்ற டிசைன் நாங்க தான் பண்ணோம்னு சொல்லுவோம். நீங்க பண்ணேன்னு சொன்னா அது எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு குமரன், கங்கா 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. விஜய் சொல்றாரு, "எனக்கு மீட்டிங் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு. "ஓ! அப்படியா? சரி, சரி. எந்த மீட்டிங் நீங்க அட்டெண்ட் பண்ணாலும் ஓகே. ஆனா முடிவு நான் தான் எடுக்கணும். தாத்தா சொல்லியிருக்காருல்ல." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "நீ வேற தாத்தாவுக்கும் வேற வேலை இல்ல, உனக்கும் வேற வேலை இல்ல. உங்க 2 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற கஷ்டம் இருக்கே. ஐயோ கடவுளே! என்னால தாங்க முடியல." அப்படின்னு சொல்லிட்டாரு. "என்னங்க ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னால உங்களுக்கு எவ்வளோ ஆர்டர் வந்திருக்கு பார்த்தீங்கல்ல. சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. இனிமே எல்லாமே நல்லதா தான் நடக்கும். காவேரி எப்பவுமே உங்க கூட தான் இருக்கா." "என்னது எப்பவுமேவா? ஒரு வருஷம் தான் நீ இருக்க போற." அப்படின்னு சொல்றாரு. "சரி, சரி. ஏதோ ஃப்ளோல வந்துருச்சு. சும்மா அதையே பேசிட்டு இருக்காதீங்க. கொஞ்ச நாள் தான் இருப்பேன்.
ஆனால் இருக்க வரைக்கும் நான் நல்லது தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. காவேரி விஜய் 2 பேருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. விஜய் அங்கேருந்து போகிறாரு. போகும்போது ஒருத்தர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு. ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஓடி வந்து பார்க்குறாரு. அதுக்குள்ளே நிவின் வராரு. யாரா உன்னை இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு அப்படியே பார்க்குறாரு விஜய். ஓ நீங்களா, சரி சரி விடுடா, ஒரு காவேரியோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாரு. விஜய் சொல்கிறாரு, என்ன என் மேலே